குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 2023 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 19 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியான சம். ஸோ இந்த சம்மை என்ன செஞ்சிட வேண்டாம் அப்படின்னா மிஸ் பண்ணிட வேண்டாம். ஃபைண்ட் த கரண்ட் இன் த ஃபாலோயிங் சர்க்யூட். என்னை பொறுத்தளவுக்கு ஜென்ரலாக செகண்ட் சாப்டர்லேருந்து சம் வந்தால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் கரண்ட்டோட வேல்யூ என்னென்னு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒன்று ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு விதமாக கனெக்ட் ஆகிருக்கும், ஒன்று சீரீஸ் ஆர் பேரலல். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது பேரலாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன், ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்குதா? ஸோ ரயில் தண்டவாளம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அது என்ன கனெக்ஷன்? பேரலல் கனெக்ஷன். ஸோ பேரலல் கனெக்ஷன்னா எப்படி ஆட் பண்ணணும்னு நமக்கே தெரியும். 1/15 ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுக்கணும், ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/15. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே உள்ள வேல்யூ என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ 3/15 கிடைக்கும். கேன்சல் பண்ணுங்கள். 1/5. 1 3 is 3, 5 3s are 15. இது எதோட வேல்யூ? 1/r ஆஃப் பியோட வேல்யூ. இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடச்சாச்சு. ஆர் ஆஃப் பியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 5. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கணும். இந்த சம் ரொம்ப ஈஸி. நியூமரேட்டரில் ரெண்டு பக்கமும் 1 இருந்துச்சுன்னா இந்த ஆரோட வேல்யூ டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைனா சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதை இங்கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த சம்முக்கு ஆரோட வேல்யூ எவ்வளவு? 5. இப்போது ஆரோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. V is equal to IR. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க? I தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது V divided by R. Vயோட வேல்யூ எவ்வளவு? 15 பிக்சரில் இருக்குது. ஆரோட வேல்யூ எவ்வளவு? 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். 1 5 is 5, 3 5s are 15. ஸோ ஐயோட வேல்யூ 3. ஸோ 3 ஆம்பியர். ஸோ இப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சம் செஞ்சால் 2 மார்க்கு. ஒன் வேர்டில் இந்த 15Vக்கு பதிலாக 5V அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் வேர்டு இருக்குது புக் பேக்கில். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே இதில் வேல்யூவை கொஞ்சம் மாற்றி, பட் அதே ப்ரொசீஜர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். இதை தான் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்னு சொல்கிறாங்க. உங்களால் கொஞ்சம் மாற்றி யோசிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி. ஸோ சிலர் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ இந்த செம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறத புரிஞ்சு படிச்சிங்கன்னா இந்த மாடலில் என்ன சம் கேட்டாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒர்க் அவுட் பண்ண முடியும். தேங்க்யூ.